மேலே இருந்து பார்க்கும் பொழுது இந்த கோவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தீவு மாதிரி இருக்கு. அந்த தீவின் வடிவம் ஓம் ரூபத்தில் இருப்பதால் இங்கு உரைகின்ற இறைவனுக்கு ஓம்காரேஸ்வர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு 2-3 புராண கதைகள் இருக்கும். ஏன் இந்த கோவில் இங்கு எழுந்தருளப்பட்டது அப்படின்னு. விந்திய மலை, நம்ம நிறைய பேர் திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் தமிழில். அதில் விந்திய மலை மிக அதிகமாக உயர்ந்து நிற்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அப்புறம் அகத்தியர் வருவார், அதன் அகங்காரத்தை குறைப்பார் அப்படின்னு அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் கதையை. ஒரு முறை விந்திய மலை ஒரு மணல் திட்டில் ஓம் அப்படின்ற ஒரு பிரணவத்தை வரைந்து, எந்திர ரூபமாக வரைந்து மிக அதிகப்படியாக பூஜை செஞ்சது. அதில் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் ஓம் ரூபத்தில் அங்கே காட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது.